வணக்கம், வெல்கம் டு Vee'S ஆத்தென்டிக் சேனல். இன்றைக்கி நம்ம வெஜ் மசாலா பிரெட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின 1 வெங்காயம், பொடியாக நறுக்கின 2 தக்காளி, 1/4 கப்பு பச்சை பட்டாணியை நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 கேரட்டு பொடியாக நறுக்கினது, அப்புறம் 1 உருளைக்கிழங்கையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வீட் ப்ரெட்டில் ஒரு 6 ஸ்லைஸு. இப்போ நான் இந்த பேனில் கொஞ்சமாக பட்டர் விட்டு இந்த ப்ரெட்டெல்லாம் இந்த பட்டரில் நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணியாச்சு. டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெஜ் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் அந்த பொட்டேட்டோவையும் கேரட்டையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. லிட்டு போட்டுக்கோங்க. அப்போது வெஜிடபிள் சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இப்போ லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க, ஏன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது. இப்போ நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த பட்டாணியை இதில் ஆட் பண்ணுறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இப்போ நம்மளோட வெஜ் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரெட் பீசஸாக இதில் போடணும். மசாலா கூட ப்ரெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மசாலா கூட ப்ரெட்டு குக் ஆகட்டும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை போடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜ் மசாலா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் Vee'S ஆத்தென்டிக் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.